எதிரிகளை எதிர்ப்பதற்கு வயதோ பாலினமோ அனுபவமின்மையோ எதுவும் தடையே இல்லை என்று தம் வாழ்வின் மூலம் முன் உதாரணமாக திகழ்ந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை. 10 வயதில் வள்ளியம்மையின் தீரமிக்க செயல்பாடுகள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவரை நன்றியுடன் நினைவு கூறத்தக்கதாக விளங்குகின்றன. தமிழகத்தின் புகழ்பெற்ற தரங்கம்பாடி அருகிலுள்ள சின்ன கிராமம்தான் தில்லையாடி. அதுதான் வள்ளியம்மையின் பூர்வீகம். இவரின் முன்னோர்கள் தென் ஆப்பிரிக்காவில் குடியேறியவர்கள். தங்கச் சுரங்கங்களும் வைரச் சுரங்கங்களும் நிறைந்த ஜோஹன்ஸ்பர்க் நகரில் முனுசாமி மங்களத்தம்மாள் மகளாக 1898 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று பிறந்தவர் வள்ளியம்மை. எளிமையான குடும்பம் வள்ளியம்மையுடையது. அந்நியர் ஆதிக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நாடு விடுதலை பெற எத்தனையோ பேர் தன்னலம் மறந்து தளராது உழைத்த காலம் அது. எவ்வளவு இன்னல் நேரிடினும் உயிரை இழந்தாலும் தாய் நாட்டின் விடுதலையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று போராடி கொண்டிருந்த காலம் அது. இந்த மனநிலை உலகம் முழுவதும் அடிமைப்பட்டிருந்த நாட்டு மக்களிடையே நிலவியது. அம்மாதிரியான தீரம் மிக்க மனோதிடத்துடன் இருந்தவர்களில் முக்கியமானவர் வள்ளியம்மை. இருண்ட கண்டம் என்று கருதப்பட்ட தென் ஆப்பிரிக்காவில் பொன்னகரம் என்று அழைக்கப்படும் இடம் ஜோஹன்ஸ்பர்க். ஒரு காலத்தில் மக்கள் நடமாட்டமின்றி காய்ந்த புல் தரையாக காட்சி அளித்தது. அங்கு தங்கச் சுரங்கங்கள் கண்டறியப்பட்டதனால் வளம் கொழிக்கும் பூமியாக மாறியது. தங்கச் சுரங்கம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த இந்த ஜோஹன்ஸ்பர்க் நகரத்தில்தான் நமது வரலாற்று நாயகி வள்ளியம்மை பிறந்ததும் படித்ததும். தென் ஆப்பிரிக்காவில் குடியமர்ந்து அந்த நாட்டை பொன் விளையும் பூமியாக மாற்றிய இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஏராளம். அதை எதிர்த்து கேள்வி எழுப்பினால் கடும் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. சிறு வயதிலேயே சமூக நடப்புகளை கூர்ந்து கவனித்து வந்த வள்ளியம்மையின் எண்ணமெல்லாம் நிறவெறி கொடுமையை எதிர்த்து அண்ணல் காந்தியடிகள் நடத்திய அறப்போராட்டத்தை சுற்றி சுழன்றது. இந்திய மக்களுக்கு இன்னல் விளைந்த போதெல்லாம் வள்ளியம்மைக்கு அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணம் கனன்று கொண்டிருந்தது. காந்தி தனது சத்தியாகிரக போராட்டத்தின் உச்சகட்டமாக 1913ஆம் ஆண்டு எல்லைகளை அனுமதியின்றி தாண்டக்கூடாது என்ற விதிகளை மீறி நேட்டாலிலிருந்து டிரான்ஸ்வாலுக்குள் நுழைந்தார். அது அங்கு வாழ்ந்த மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றது. காந்தியுடன் சென்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் 16 வயதே ஆன வள்ளியம்மையும் ஒருவர். அந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். எந்த சூழலிலும் இதிலிருந்து விலகிவிடக் கூடாது என்ற மனநிலையில் இருந்தார் வள்ளியம்மை. அந்த போராட்டத்தில் காந்தி அடிகளின் மனைவியும் கலந்து கொண்டிருந்தார். இறுதியில் அன்னை கஸ்தூரிபாயுடன் கைதாகி பீட்டர் மாரிட்ஸ்பர்க் சிறையில் கடுங்காவலில் வைக்கப்பட்டார் வள்ளியம்மை. சிறையில் கடுமையான உழைப்பும் அரைகுறை சாப்பாடும் வள்ளியம்மையின் உடல்நிலையை வெகுவாக பாதித்தது. ஆயினும் தன் உறுதியை கைவிடவில்லை. சிறையில் சொற்களால் சொல்ல முடியாத துன்பங்களை சந்தித்த வள்ளியம்மை நோயாளியாக விடுதலையானார். அவருக்கு இந்த நோய்தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. 16 வயதே ஆகியிருந்த வள்ளியம்மை 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாளில் மரணமடைந்தார். இத்தனை வீரமிக்க தில்லையாடி வள்ளியம்மைக்கு அவரின் பூர்வீகமான தில்லையாடியில் 325 சதுர மீட்டர் பரப்பளவில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு நினைவு தூணும் நிறுவியுள்ளது தமிழக அரசு. அங்கு வள்ளியம்மையின் வாழ்க்கை குறிப்புகளை தெரிந்து கொள்ளும் வகையில் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கின்றன.